வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சிப்ஸு செய்ய போகிறோங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். பொதுவாக உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக சிப்ஸு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் கடையில் வாங்குகிற மாதிரியே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டிலே ரொம்ப சுலபமாக நல்லா கிறிஸ்பியாக செய்யலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிப்ஸு செய்கிறதுக்கு பாருங்கள், நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தோலை சீவி எடுத்துக்கணும். தோல் சீவி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தோல் சீவிக்கலாம். பாருங்கள், நான் சீவி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய் துருவருக்கு வச்சுருப்போம் இல்லைங்க, அதில் இந்த பிளேடில் தான் நாம் இப்போ உருளைக்கிழங்கு சீவிக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக சீவணும். ஃபஸ்ட்டு சீவப்போ கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் ஸ்லைஸாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கத்திலையோ இல்லை அருவாமனையில் கட் பண்ண இந்த மாதிரி இவ்வளோ லேசாக நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நம்ம காய் துருவுறதுல சீவுனா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராகவே சீவியாச்சு பாருங்கள், நல்லா லேஸாக. இப்போ இது ரொம்ப நேரம் நம்ம 4 உருளைக்கிழங்கு சீவுறதுக்கு லேட் ஆகிடும். அப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா சீவிட்டு. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு நம்ம சீவிக்கலாம். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு சீவுறப்போ ரொம்ப சுலபமாகவே நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் செகண்டாக சீவில ரொம்ப சுலபமாக சீவிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்லைஸாக சூப்பராக சீவியாச்சு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சீவியாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம இந்த தண்ணியை அலசி எடுத்துட்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணி விட்டுருலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா உப்பும் உங்களுக்கு தண்ணியில் ஊறப்போ உருளைக்கிழங்குல பிடிச்சிக்கும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் உப்பில் ஊறட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடிச்சிட்டு நான் ஒரு காட்டன் விரிச்சு விட்ருக்கேன். இப்போ இந்த காட்டனில் நான் உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்க்குள்ளே பொரிக்கிறப்ப தெரிச்சிரும். அதனால் இந்த மாதிரி போட்டு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இருக்காது. ஸோ எண்ணெயில் பொரிக்கிறப்ப நம்மளுக்கு மேலே தெரிக்காமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. ஸோ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது. உள்ளே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமில் அடுப்பு எரிஞ்சுனா தான் கொஞ்சம் உங்களுக்கு கருகிடாமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள், சூப்பராகவே வெந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நல்லா லேஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு. சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நான் ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதில் கொஞ்சம் நம்ம சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நம்ம கொட்டுறப்பவே தெரியுது சவுண்டுலேயே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உடைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சிம்பிள் ரெசிபி தான். இது பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. ஸோ உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி வீட்டிலே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு முறை நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட.